ஏற்கனவே ஒரு 195 தொகுதிகளை ஏற்கனவே சுற்றுப்பயணத்தில் முடிச்சிருக்கிறீங்க. இந்த லெக் ஆஃப் கேம்பெயினில் எப்படி உணர்றீங்க மக்களுடைய வரவேற்பு ஆதரவை? இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த தேர்தல் அறிவிப்பில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கருத்துக்களை மக்களிடத்தில் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். போகிற இடத்துல மக்களுடைய வரவேற்பு பிரகாசமாக இருக்குது, எழுச்சி இருக்குது. இன்றைக்கு ஆளுங்கட்சி 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு பெரிய திட்டம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த மாதிரி தெரியல. இன்றைக்கு மக்களிடத்தில் மிகப்பெரிய வெறுப்பை இந்த ஆட்சி பெற்றுவிட்டது. அதனுடைய கோபதாபங்கள் மக்களிடத்தில் நேரடியாக பார்க்க முடியுது. ஓய்வெல்லாம் கிடைக்குதாயா? அவ்வப்போது கிடைக்கிது. சோஷியல் மீடியாலாம் பார்ப்பீங்களா? கிடைக்கிற நேரம் கிடைக்கும்போது பார்ப்போம். ஏன்னா நாங்கள் வரும்போதே 10:11 ஆயிடுது. அதற்கு பிறகு ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பார்ப்போம். உங்கள் மயிலாப்பூர் வீடியோ உங்கள் மேலே மலர் தூவின போது உங்கள் ரியாக்ஷன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்ததுன்னு பார்த்தாங்க. நிறைய ட்ரெண்டிங் அதுதான். அதுக்கு நிறைய டெம்ப்ளேட் போட்டு, ஏன்னா இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் சோஷியல் மீடியாவில் பரஸ்பரம் விமர்சிக்கப்படுறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப குறைவு. தட் ஆன் அ லைட்டர் நோட். ஏன் அதிமுகவுக்கு தமிழக மக்கள் இந்த முறை வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, ஸ்டாலின் அமைக்கப்பட்ட ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. 90% பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்களே. அப்படி இருந்தால் எதுக்கு மக்கள் வீதியில் போராடுறாங்க? மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்களிடத்திலே இன்றைய தினம் எண்ணம் பிறந்து விட்டது. அதனால் நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி அமையும். எல்லாரும் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாச்சு, நீங்களும் கொடுத்துருக்கிறீங்க. அந்த வாக்குறுதிகளை விட உங்கள் வாக்குறுதிகள் ஏன் சிறந்தது? ஏன் மக்கள் அதை தேர்வு செய்யணும்? எப்பொழுதுமே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலும் சரி, மக்களுக்கு எது கொடுத்தா, எந்த வாக்குறுதி கொடுத்தால், எந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அது நன்மை கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவருடைய வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இப்பொழுது நடைபெறுகின்ற தேர்தலுக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். நியாயமான வாக்குறுதி, மக்களுக்கு பயனுள்ள வாக்குறுதி. அதனால் மக்கள் நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நம்புகிறார்கள். ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம். உங்களது மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணலை. திமுக அது வந்திருக்கு, உங்களது வந்திருக்கு, இப்போ புதுசாக வந்தவங்களதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் எல்லாத்துலேயும் இலவசங்கள் அள்ளி திணிக்கப்பட்டிருக்கு. இது நல்ல அரசியல் பலனை கூட தரலாம். ஆனால் தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கு இது நல்லதா சார்? அதாவது இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவருக்கு வரி உயர்வு, விலைவாசி உயர்ந்து போச்சு. அதனால் மக்கள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு உதவுகின்ற விதமாகத்தான் நாங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கின்ற அந்த குடும்ப தலைவர் வங்கியில் 10,000 ரூபா உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறோம். இன்றைய சூழ்நிலை விலைவாசி உயர்ந்து விட்டது. அந்த அடிப்படையில் தான் மாதந்தோறும் வழங்கப்படுகின்ற மகளிருக்கு வழங்கப்படுகின்ற, பெண்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த தொகை 1000லேருந்து 2000 உயர்த்தப்படும் சொன்னோம். ஆனால் இது நல்ல அணுகுமுறையா சார்? ஏன்னா நீங்கள் பல படிநிலைகளில் தமிழ்நாட்டு அரசியலை பார்த்துருக்கீங்க. ஒரு எம்எல்ஏவா, எம்பியா, அமைச்சரா, நிதி நிலைமை, இதோடைய சாதக பாதகங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டு நிதி நிலைமை உங்களுடைய திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு இடம் கொடுக்குமா? அதாவதுங்க, மக்களுக்காகத்தான் ஆட்சிக்காக மக்கள் இல்லை. மக்கள் துன்பப்படுகின்ற போது அந்த துன்பத்திலிருந்து அவளை விடுபட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இதையெல்லாம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இன்னொன்று, நிதி ஆதாரத்தை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க. ஒரு வருடம் நிதி வருவாயே கிடையாது. கோவிட் காலத்தில் ஆனால் அரசாங்கத்துக்கு வருகின்ற வரி வருவாய் ₹1 கூட கிடையாது ஒரு வருஷம். அப்படி இருக்கும்போது கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். அதை கையாண்டும் கூட அதில் இருக்கக்கூடிய நம்ம நிதி சவால்கள் உங்களுக்கு பெட்டராக தெரியும். நம்ம இந்த மாதிரி திட்டங்களுக்கு செலவு பண்ணணுமா, இல்லை மூலதன திட்டங்களுக்கு செலவுகளை கூட்டணுமா? இன்னைக்கு அது குறைஞ்சிக்கிட்டே போகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? நான் உங்கள் ஆட்சியை மட்டும் சொல்லலை, தமிழ்நாட்டில் இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது குஜராத் போல மாநிலங்கள்லாம் மூலதனத்துக்கு இன்னும் கூடுதலாக செலவு செய்கிறாங்க. சதவீதத்தில் அவங்களுக்கு கூடுதலாக இருக்குது. நம்ம வளர்ச்சி திட்டங்கள் நம்ம மக்களை உயர்த்திருக்கு. ஆனால் இது பெருகும்போது அதுவும் எஃபெக்ட் ஆகிறத பார்க்குறோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற மூலதன செலவுக்கு அதிகமாக செலவழித்தோம். அதுக்கு தான் கடன் தொகையை பெற்றோம். ஆனால் திமுக ஆட்சியில் வரி வருவாய் செலவு தான் அதிகமாக இருக்குது. மூலதன செலவு குறைஞ்சி போச்சு. திமுக ஆட்சியில் 15% உட்பட்டு தானே இருக்குது. அது இன்னும் ஃபினாமினலாக பெருக வேண்டாமா? ஒரு அரசாங்கம்
தேர்ந்தெடுப்பது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக. அந்த அடிப்படையில் தான் இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிட்டோம். இன்னொன்று சொன்னீங்க, நிதி ஆதாரத்தை நிச்சயமாக பெருக்குவோம். அதற்கு உண்டான வழிமுறைகள்லாம் எங்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவே நிதி ஒரு பொருட்டல்ல, நிதி தேவை. அதை எப்படி பெருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிபுணர்கள் மூலமாக நிச்சயமாக நிதி ஆதாரத்தை பெருக்கி தேவையான வளர்ச்சி திட்டங்களை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தும். எப்படி செய்ய முடியும்? மாநிலங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா? மத்திய அரசுலேருந்து பிறதுலையும் சவால்கள் இருக்கு. அதை நீங்கள் உள்ளேருந்து பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எல்லாரையோட ஒரு பெட்டர் வியூ இருக்கும். பட் இன்னைக்கு 10,000 புதுசாக ஃப்ரிட்ஜ் வேற வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய சுமையை அமைஞ்சிடாது சார்? நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். ₹1 வருவாய் இல்லாமல் ஆட்சி செஞ்சுட்டுமே. வருவாய் இல்லாமல் ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான். கோவிட் காலத்தில். ஆமாம், கோவிட்டுக்கு 40,000 கோடி செலவு. இப்படி இருக்கின்ற போது ஒரு திறமையான ஆட்சி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, இப்பொழுது வருவாய் உயர்ந்து விட்டது, வருவாய் கூடுதலாக வருது. அதன் மூலமாக இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும். புதிய வளர்ச்சி திட்டங்கள் தமிழகத்தில் கொண்டு வர முடியும். ஃப்ரிட்ஜு கவர்ச்சி இலவசம் நல்ல திட்டமா? இந்த இந்திய திருநாட்டில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் அனைத்து வசதியும் பெற வேண்டும். 160% பேர் ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு தான் இருக்குது. கிராமப்புறம் போய் பாருங்கள், இருக்கிறவங்களும் பெறுவாங்களே. இதில் நான் கிராமத்திலிருந்து வாழ்ந்தவன், இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சிறந்தது. அதே நேரத்தில் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறாங்க. அடிப்படையில் ஒரு அரசாங்கம் செயல்பட முடியும். டார்கெட் பண்ணி கொடுக்கலாம். என் வீட்டுக்கோ என் பக்கத்து வீட்டுக்கோ அது தேவையில்லாத, இல்லாட்டி அரசுக்கு சுமை கொடுக்கக்கூடிய இலவசம். மக்களுடைய எண்ணம் அப்படி இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன், மக்களுடைய எண்ணத்தைப்படி அரசாங்கம் இருந்தால் தான் அந்த அரசாங்கம் முழுமையான அரசாங்கமாக இருக்கும். ஒரு தாராரு கொடுத்து ஒரு தாராரு கொடுக்கலைன்னா அது வேற்றுமையாகிவிடும். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கொடுக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். அது இன்னைக்கு எதிர்த்தவங்க, எதிர்க்காதவங்க, காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக, புதுசாக வந்த தாவேக்கான்னு எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இது நல்ல திசையாங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க சமாளிச்சிட முடியும்னு? நிச்சயமா. நான் தான் ஏற்கனவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதும். ஏற்கனவே நாங்கள் ஆட்சி செஞ்சவங்க, மற்றவர்களாம் ஆட்சி செய்யாத சில கட்சியில் இருக்குது. அவளை பற்றி நாங்கள் கருத்து சொல்வது பொருத்தமாக இருக்காது. எங்கள் அதிமுக அரசு அமைந்தால் மிகச்சிறப்பாக தமிழ்நாடு அனைத்து வளர்ச்சியும் பெறும். 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.